ஹாப்பி மார்னிங் கைஸ், வெல்கம் டு வீக்லி ரீகேப். அப்புறம் கோல்டுலேருந்து பிடிசி வரையும் பார்த்துடலாம். அந்த அளவுக்கு பெரிய மவுண்டம் இல்லை, பட் சிபிஐனால எதனா நம்மளுக்கு ஸ்விங் ட்ரேட்ஸ் கிடைச்சா இல்லையா எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ பார்ப்போம். தென் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல்ஸில் வந்து எதனா ரொம்ப ப்ராப்ளம் இருந்தால் மார்க்கெட் நல்லா இருக்கும். இல்லை நார்மலாக எதுவுமே ப்ராப்ளம் இல்லை முடிஞ்சிச்சுனாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு டேரக்ஷன் தெரிஞ்சிடும், அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் இப்போ வந்து நெகோசியேஷன் ஒரு பக்கம் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லுவார். அவரே அவரோட வச்சிருப்பார், ட்ரூத் பேஜ்னு ஒரு சம்திங் இருக்கும், அது வந்து வரும். உடனே ஈரான் ஐஆர்ஜிசி இல்லைன்றவானுங்க. ஸோ இந்த விளையாட்டை வந்து கண்டுகிட்டே கிடையாது மார்க்கெட், அது ஒரு நாய்ஸா வச்சிருச்சு. பட் அப்பப்போ கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிற மாதிரி எதனா சொன்னா இம்பாக்ட் ஆகிடும் தான் இங்க, சரிங்களா? அது வந்து நம்மளால 100% ட்ராக் பண்ண முடியாது, நம்ம அவ்வளோ படிக்கல, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல எந்த நியூஸ்லாம் ரொம்ப இம்பாக்ட் ஆகிடும்னு. ஸோ அதை விட்டுருங்க. அதர் தென் தட் சிபிஐன்றது ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க, ஏன்னா செப்டம்பர்ல வந்து ரேட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஜாப் டேட்டாவும் பார்க்கணும், இன்ஃபிளேஷனும் பார்க்கணும். ஜாப் வந்து பிரச்சனை இல்லை, இன்ஃபிளேஷன் மட்டும் தான் பிரச்சனைனா அவன் ஹைக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஹைக் பண்ணாதான் நல்லது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 ஹைக்காவது இருக்கணும், 0.25 வச்சு. பட் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. அதை நோக்கி தான் மார்க்கெட் நகர்த்து. தென் கோல்டு ஏன் பை ஆகுது நிறைய பேர் கேட்டீங்க. கோல்டு பை ஆகுது காரணம் சைனீஸ் வந்து திருப்பி பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா எவ்வளவு பெரிய கரெக்ஷன் தெரியுது இல்ல, பயங்கரமா பிரைஸ் ட்ராப் தானே. இந்த ஹாலிடே மைன்றது 5600 எல்லாம் ஹை பிரைஸ். அங்க இருந்து சம கரெக்ஷன். மார்க்கெட் கிட்டத்தட்ட 2 மந்த்தா இதுக்குள்ளே தான் இருந்தது. அந்த 3900 இருந்து 4200 ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ சடனா மேல போறதுக்கு காரணம் இன்ஃபிளேஷன்லாம் கிடையாது, சைனா பை பண்றாங்க. ஆவரேஜிங் பண்ணிட்டே இருக்கான், அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கான் பொசிஷன்ஸ், சரியா? அந்த மாதிரி டன்னா பை பண்ணும்போது கோல்டு பை ஆகதான் செய்யும். அதான் சடன் மூவ்மெண்ட். நியூஸ்ல கூட அது மேல போயிருக்காது பெருசா, ஏதோ ஒரு வெனஸ்டே போல தான் மேல போயிருக்கும். பார்க்கலாம். ஆகஸ்ட் 5 நம்ம தான் மேலே போயிருக்கோம். அது என்எஃபிக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஸோ சைனீஸ் பையர்ஸ் உள்ள இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கலாம். ஓகே, ஃப்ரம் த வீக்லி பெர்ஸ்பெக்டிவ் நான் எதிர்பார்த்தது மார்க்கெட்டிங் ஐயால் ரீச் பண்ண பிறகு செல்லு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஏதோ ஒரு 1% மேபி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம்னு எனக்கு ஒரு இது. தென் நான் இதை எப்படி பார்த்தேன்றதே சொல்றேன். இந்த ஒரு ரேஞ்சா மாத்திட்டான். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃப்ளோர் ப்ரைஸை 940 உடைக்கணும். 940 உடச்சா 380 சம்திங் வரும்னு நானுமே டிஸ்கார்ட்ல போட்டிருப்பேன். பட் மார்க்கெட் அதை உடைக்கல, இந்த பிஎஸ்எல் பெண்டிங்ல இருந்தது. ஸோ இது ஃபுல்லாவே ஒரு ரேஞ்சு. நீங்க டேலியோ இல்லை வீக்லியோ பார்த்தா தெளிவா தெரியும், மந்த்லியில பார்த்தாலும் தெரியும். தெரியுதுங்களா? இது ஃபுல்லா ஒரு ரேஞ்ச். பட் மந்த்லியில லோ எடுத்திருக்காது, வீக்லியில மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஹைக் வரைக்கும் வரலாம். ஓகே, 100%லாம் ஷுவர்லாம் யாராலையும் சொல்ல முடியாது, சரியா? தென் டே டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஐஆர்ல இருப்பாங்க. கோல்டுல என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் நீங்க எடுங்க, எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் ஆல்ரெடி ரியாக்ட் ஆன பிடிஆர்எஸோடைய இப்போ செல் பிடிஆர்ஏனா அதோட ஹைஸ் வந்து மார்க்கெட் எடுத்துட்டு நியூவா தான் ரியாக்ட் ஆகும். பை பிடிஆர்ஏனா ஆல்ரெடி ரியாக்ட் ஆனது, இப்போ பை பிடிஆர்ஏவா எல்லா லோ எடுத்துட்டு திருப்பி புதுசாக தான் கிளம்புவோம். அதுதான் ஹண்ட், பிடிஆர்ஏ கூட நடக்கிற ஹண்ட். அதெல்லாம் நடந்தால் தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் இந்த ஐஆர்ல மட்டும் இப்படி மார்க் பண்ணாம இந்த ஹை வரைக்கும் போகும்னு சொல்றேன். அதுக்கு மேலே எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த ஓபி கொஞ்சம் ஸ்வீப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஓபில வந்து மேபி கீழே விழலாம், எவ்வளவு தூரம் விழலாம் இந்த ஐஆர்ல வரைக்கும் வருமானு நான் எதிர்பார்த்தேன். ஓகே, பட் நடுவில் ஒரு ஐஆர் இருக்கு, அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். தென் மண்டே ஸ்டார்ட் ஆனது பாருங்க. ஸ்விங் ட்ரேட்ஸ் போய் எதுவும் கிடையாது, உள்ள போயிடுச்சு மார்க்கெட், அவ்வளவுதான், ரீச் ஆயாச்சு. தென் டியூஸ்டே என்னாச்சு, மண்டேவை ஸ்வீப் பண்ணி நிறுத்தினா எனக்கு வந்து அந்த டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் மேலே நம்பிக்கை கிடையாது. ஃபார்ம் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஏன்னா வெனஸ்டே சிபிஐ இருக்கு, நீங்க டிசைட் பண்ண முடியாது சிபிஐ வச்சுக்கிட்டு. தென் சிபிஐ வந்து சாஃப்டனா வந்துருச்சு, இன்ஃபிளேஷன் கம்மியா வந்துருச்சு, அப்போ கோல்டு இன்னும் பை ஆகுதானே செய்வான். அதனால டியூஸ்டே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக் வச்ச பிறகுமே எனக்கு நம்பிக்கை இல்லைன்றேன் ஸ்விங் ட்ரேட்ல, சரிங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, 4 ஹவர்ல போங்க. ஒரு ஃபேராடி கேப் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்திருக்கோம் மார்க்கெட்டை. இந்த ஃபேராடி கேப் இது ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்கிறது? ஓகே, ஸோ சிம்பிளா சொன்னா இங்க ட்ரேடே கிடையாது, அவ்வளவுதான். செல் ட்ரேடுன்றது இங்க கிடையவே கிடையாது. அட்லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் ஐஆர்எல் படி இங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. இதெல்லாம் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்விங் மாதிரி நீங்க எடுக்கிறதோட இன்ட்ராடே பண்றதுலாம் பண்ணிருக்கலாம். நேற்று இன்ட்ராடே என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்து பாருங்க. ஏன்னா ப்ரீமியமும் இருக்கு, ப்ரீமியம்ல இருக்கிற பையும் இருக்கு, கொஞ்சம் டிசைட் பண்றது கஷ்டம் எப்படி மார்க்கெட் போகும்னு. இது நல்லா இருந்தது. இது எப்படி ப்ரோ செட்டப்னு கேட்டா சிம்பிள், உங்க டெக்ஸ்ட் புக் செட்டப் அப்படியே இருக்கும் பாருங்க. ஏஎம்டி அவ்வளவுதான். கண்டினியூஷன் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, எனக்குமே சுத்தமா புரியல. இன்ட்ராடே ஓகே, ஸ்விங்ஸ் சுத்தமா புரியல. தட்ஸ் இட். இதுதான் என்ட்ரி மாடல், ரொம்ப ஈஸியான என்ட்ரி மாடல் தான், நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இங்க இருந்தாலும் செல் ஆகாது, இங்க பாருங்க கொஞ்சம் ஈக்குவலைஸ் இதெல்லாம். ஸோ அதுவும் கொஞ்சம் யோசிங்க, கான்ட்ராரியன் திங்கிங்காகவும் இருங்க.
அது பக்கா செட்டப். உங்களுக்கு இங்க வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த செல்ஃப் ஃபேராலி கேப் இருக்கிறது டிஸ்கவுண்ட் டே டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப். ஸோ அதை கண்டுக்கூடாது. அதை பிரேக் வச்சுட்டான். பிரேக் வச்ச உடனே அடுத்த ஓப்பன்ல நீங்க அடிச்சிடணும். அப்படி அடிக்கலாம் கூட திருப்பி வந்து தொட்டுட்டும் போயிருக்கு, ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மேபி ஒரு 1:2 அன்னைக்கு கூட நீங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். வீக்கெண்ட் ஹோல்டிங் நிறைய ப்ராஃபிட்ஸ்ல அலோடு இல்லை. 5 இயர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அலோடு. பட் 5 இயர்ஸ் பத்தி நமக்கு தெரியல. பாருங்க இது வரைக்கும் தான் போச்சு. 3.6 போயிருக்கா. 2 ஹவர்ல நீங்க வெளியே வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் கில் ஜோன்ல ரீச்சா 9 o'clock ரீச். ஸோ மேபி கொஞ்சம் ஆவரேஜிங் பண்ணி ஒரு 2 hour 2-3 hour ஈஸியாக எடுத்துருக்கலாம். இவ்வளோதான். இதுதான் கிடைச்ச ஸ்விங் ட்ரேடு. இது அப்படியே கண்டினியூஷன் ஆச்சுன்னா மிஞ்சி போனால் அந்த ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த ஃபேராலி கேப்ல வந்து இந்த ஐஸ் வரையும் போகிறது வாய்ப்பு இருக்கு. பட் அது நடுவில் அவனு தெரில. வீக்கெண்ட் இன்னும் ஃபுல்லாக முடியல. இன்னும் அவனால பண்ணுவாரு. அந்த ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் முன்னாடி ட்ரம்ப். வீக்லி ஐஆர்எல் இருக்கா? ஆஹா, ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே கைஸ், அப்போ அந்த வீக்லி ஐஆர்எல்னா திருப்பி அந்த டே டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப்ல மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போ ஒரு வீக்லி ஐஆர்னு சொல்றாரு. ஃப்ரைடே லோ எடுக்கணும் வீக்லி ஐஆர்ல உள்ள வரணும்னா. ஸோ அப்போ 4 hourல பாருங்க, மேபி அவங்க கூட ரியாக்ட் ஆகலாம். 4 hourல இந்த கீழே இருக்க ஜோன் ஏதாவது ஒண்ணு சில்வருக்கு எஸ்எம்டி வரும் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஆல்ரெடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி லோ கோல்டு எடுக்கலன்னு சொன்னீங்களே கீழே. ஆமா, அது சில்வர் எடுத்துட்டானா? சில்வர் எடுத்துட்டு எஸ்எம்டி வச்சுதான் போச்சு. அது சில்வர்ல மந்த்லி ஐஆர்எல் தொட்டு அங்க எஸ்எம்டி வச்சுதான் போச்சு. ஸோ அப்போ மேபி அதனால ஆமா எடுத்துருக்கு. சூப்பர். கோல்டு ஐயர் லோ, இவன் வந்து லோவர் லோ. இந்த கரன்சி அப்படி பார்க்கும்போது ஈஸி டார்கெட் இதை முடிச்சிட்டான். இப்போ இந்த டார்கெட் தான் கஷ்டமா இருக்கும். செல் ஆகுமா பை ஆகுமான்னு சொல்ல முடியாது. கோல்டுலனா இன்னும் நம்மளுக்கு மந்த்லி ஐஆர்எல் இன்னும் கீழே வரணும். பாப்போம் வருதா. அதுதான் ப்ரோ எதிர்பார்த்தேன். ஒரு 3800 உடைக்கிட்டோம். ஒரு ஸ்ட்ராங் ஜோன் அது பைக்கு. நம்ம பிரைஸ் ஆக்ஷன் இதுவும் பார்க்கலாம். எஃபிஜி அதுன்னு இல்லை, நார்மலா சப்போர்ட் ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாவே சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த ஜோன் உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆக முடியாது, இன்னும் கீழே விழும். அதுக்கு முன்னாடி இது சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இதுதான் இந்த ரேலி ஜோன். இங்கேருந்து எங்கே வேணாலும் பிடிஆர்எஸ் தொட்டு போகலாம். நான் அதான் இது உடைக்கும்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லை 3800 கிலோ வரத்துக்கு. பாப்போம் மேல. ஆனா மேல எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான செல் ஜோன் எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது. அதனால தான் பை எதிர்பார்க்கறதே நம்ம. பாப்போம். ஆகஸ்டோட இதுவே பிரைஸ் ஆக்ஷனே ஒரு மாதிரி ப்ரோ சம்மர் பிரைஸ் ஆக்ஷன் ப்ரோ உங்களுக்கே தெரியும்ல. நமக்கு சம்மர் இல்ல, அவங்கள பொறுத்தவரை சம்மர் பிரைஸ் ஆக்ஷன்னா ட்ராஷ் தான். ஒன்னும் இருக்காது, வெறுப்பாவும். ஆமா, எனக்கு நான் ஓப்பனா சொல்லணும்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாசம் எனக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இப்ப இந்த ஒரு மாசத்துல எனக்கு இருக்கிற ஃபண்டட் அக்கௌண்ட் போச்சு, எடுக்கிற எல்லா அக்கௌண்ட் எனக்கு ஒரே லாஸ் தான் வருது. நாம தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்றீங்களா, நான் வந்து 2023 இருங்க அப்படியே பாக்குறேன். கோல்டுல நான் மாட்டினேன் ப்ரோ, ரியல் ஃபண்ட்ஸ்ல மாட்டினேன். கிட்டத்தட்ட அப்பத்திக்கு எனக்கு பெரிய விஷயம், 1 லட்சம் ரூபா. இந்த பிரைஸ் இது போன வருஷம். இது போன வருஷம்லாம் நான் கோல்டு எல்லாம் பெருசா இல்லை, நான் நாஸ்டாக்ல இருந்துட்டேன். 23 நினைக்கிறேன். ஏப்ரல் மே ஒண்ணுமே இருக்காது. ஆமா, அது இதுதான். அப்பெல்லாம் கோல்டோட பிரைஸ் இந்த 2000 to 19 சுத்துற பிரைசஸ் நான் ஃபுல்லா மாட்டினேன். இது ஃபுல்லா மாட்டினேன். எதுவுமே பண்ண முடியல என்னால. நம்ம பார்க்கலாம், மேபி இது 2 கேண்டில் 3 கேண்டில் அதுக்கு எக்ஸாக்டா நான் பிடிக்கணுமே. அது கில் ஜோன்ல வந்தது, அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல வந்து அதெல்லாம் தெரியாது இல்ல. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்து அதில் ஒரு 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டது தான். சம்மர் பிரைஸ் ஆக்ஷன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும், பெருசா ட்ரேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதே சம்மர் பிரைஸ் ஆக்ஷன் நீங்க வேற பேர்ல பண்ணிட்டு போயிடணும். மேபி ஃபாரெக்ஸ் நல்லா இருக்கும் கோல்டு மொக்கையா இருக்கும் போது. பட் இந்த சம்மர்ல ஃபாரெக்ஸும் நல்லா இருக்கும். இப்போ பாஸ்டா ஒரு 5 monthsவே நான் எதுவுமே சொல்றது இல்லை ப்ரோ. கோல்டு நாஸ்டாக் அவ்வளவுதான். கோல்டு தான் 80% பண்றேன், நாஸ்டாக் ஒரு 20% பண்றேன், அவ்வளவுதான். நாஸ்டாக் வந்து 1 minute போயிடுறோமா, அதனால அதுல என்ன செட்டப் கிடைச்சிருது. அதுவுமே இந்த மந்த் ஃபுல்லா பாருங்க மார்க்கெட் போகுது, பட் கிளியரா ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த மாதிரிலாம் போல, சும்மா கண்ணா பின்னான்னு போகுது. ஹண்ட் ஆயிடுறான், திருப்பி ஹண்ட் ஆயிடுறான், நம்மள ஏமாத்திடுறான், லாஸ் ஆயிடுது. சரியில்லை, போனா ஒரே புடியா போய்கிட்டே இருக்கு. நம்ம சரி என்ட்ரி வரும்னு பார்த்தா ஜோ பைடன் இருக்கும் போதெல்லாம் நாஸ்டாக்ல உள்ள போறான், பிகினர் பாட் எல்லாம் பே அவுட் எடுப்பான். சும்மா அப்படியே போயிடும். 3 hour ஈஸியா போகும், அசால்ட்டா போகும். நான் நாஸ்டாக் வந்து 3 hourன்றது ஆவரேஜ் போல செமையா ப்ராஃபிட் பண்ணலாம் நினைச்சுலாம் உள்ள வந்திருக்கேன்.
ஆனா இவன் 25ல வந்த உடனே போட்டான் பாருங்க, 1 இயர் டேரிஃப். 26 ஆரம்பிச்ச உடனே போட்டான் 1 இயர் வார். எதுவும் பண்ண முடியல, மோசமா தான் இருக்குது. இந்த டைம்ல நாஸ்டாக் நீங்க பண்ணணும்னா, நான் இப்போ ஃபாலோ பண்றது ஒரு பாஸ்ட் 2-3 டேஸா நான் பண்றது என்னன்னா, ஓப்பன் ஆனதுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருது. அப்ப நமக்கு என்ட்ரி கிடைக்கல, நான் வெயிட் பண்ணிடுவேன். ஃபுல்லாவே வெயிட் பண்ணி ஒரு 8:30 மணி 9 மணி அந்த டைம்ல தான் எடுக்கிறேன். 10 AM அப்புறம் ரெகுலரா என்ட்ரி வருது ப்ரோ. ஆனா நான் நல்லா கவனிக்கிறேன். 10 AM வரைக்கும் பொறுமையா ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 2 hour 3 hour புக் பண்ண முடியும். ஆமா, அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்தை லாஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சைக்காலஜியும் போச்சு, அக்கௌண்ட்டும் போச்சு. நல்ல என்ட்ரி வரும்போது நம்ம விட்டுருவோம். ஃப்ரைடே கூட எடுத்துக்கோங்களேன், நான் 2 நாள் ட்ரேட் பண்ணேன் டர்ஸ்டே ஃப்ரைடே. ஆனா நான் பார்த்தேன் ஃப்ரைடே வந்து ரொம்ப லேட்டரா என்ட்ரி. கரெக்டா ஒரு 10:09 10:10 தான் மேக்ரோஸ்ல ஒரு என்ட்ரியே கொடுத்தது. ஆனா சூப்பர் செல்லு, டக்கு டக்குன்னு ஒரு 3 to 4 hour கவர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் மாட்டினவும் தான். பட் HTF வந்து கிளியரா இருக்கு. பார்க்கல, நான் ஃபுல்லா இதுக்கு போயிட்டேன், கோல்டுல போய் உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கோல்டு பை ஆகுது, அடுத்து ஒரு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், அது இதுனால நான் அதுலயே உட்காந்துட்டேன். எதுவுமே நகரல. எனக்கு நேஸ் ஓகே தான் ப்ரோ, இன்னி வரைக்கும் நேஸ் நல்லா கிளியரா தான் இருக்கு. ஓகே, யூரோ USD எக்ஸ்பெக்டட் ஜஸ்ட் இந்த ஐயால டேப் ஆகணும், பட் டேப்பே ஆகல. அது இல்லாம உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுவும் ஒரு ரேஞ்ச். இந்த லோ எடுத்தது DXYயோட SMT தான் ப்ரோ இது. DXYயோட SMT தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டார்கெட் ரீச் ஆகல, கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ. கொஞ்சமாவது டைம் எடுத்து தான் மார்க்கெட் போவோம். ஹைலி கொரலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும். டேட்டாவுக்கு வந்து ரொம்ப மதிச்சு தான் போவோம். ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இஷ்டத்துக்கு அவங்க வந்து பை செல் பண்ண முடியாது. கோல்டு அந்த மாதிரி பண்ணலாம், கோல்டு இஷ்டத்துக்கு பண்ணலாம். அது அவங்க காசு பில்லியன்ஸ் தான் நீங்க மாஸ், அவ்வளோதான். சி பர்ஃபெக்டா போஸ்ட் சிபிஐ ஒரு சிஆர்டி வச்சான், யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல. தென் நம்ம இருக்கிறது ஒரு ரேஞ்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பிரேக் அவுட் அடிக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய பிரேக் அவுட் கிடையாது. இதை பிரேக் அவுட் அடிச்சாதான் நீங்க அந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளாலே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்தது. மல்டிபிள் லோஸ் கிரியேட் ஆகுதுன்னா அந்த தான் நீங்க பார்க்கணும். இதை பிரேக் அவுட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இதோட SSLக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு கூடாது, லாஜிக்கே இருக்காது. அதுவும் இல்லாம அவர் சொன்ன மாதிரி SMT ஆயிடுச்சு. இந்த லோ எடுத்தா வீக்லி டைம் ஃப்ரேம் FEGல மார்க்கெட் தொடும், அதை வந்து DXY தொட்டுட்டான். அப்போ யூரோ வந்து தொடுமா தொடாதான் நமக்கு தெரியாது, நம்ம உஷாராகணும். மார்க் பண்ணி வச்சிருங்க. டேரக்டா 1 hour போறோம். நிறைய பேர் கேட்குறீங்க 1 hour தான் போகணுமான்னு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளாரிட்டி இல்லைன்னா நீங்க 4 hour போய் தாராளமா எடுக்கலாம். 1 hour வந்து உங்களுக்கு சிஆர்டி சொல்லி தரத்துக்கான முக்கியமான விஷயம். மார்க்கெட் IRL வந்து 2-3 நாள் கூட நிற்கும். அந்த 2-3 நாள்ல எப்போ அக்யூமுலேஷன் பண்ணோம், எப்போ மேனிபுலேஷன் பண்ணோன்னு 100% வின்னிங் ரேஷோட எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. சிஆர்டினா நீங்க அந்த அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் டேவுக்கு அப்புறம் தான் உள்ளே வரீங்க, நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் டே உள்ள வந்து உட்காடுறீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மேனிபுலேஷன் நடந்து எம்எஸ்எஸ் கொடுத்து பிடிஆர் எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க வந்து அப்படியே ஜம்முன்னு என்ட்ரி எடுத்தா மட்டும் போதும், கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் டிஸ்ட்ரிபியூஷன் டே. அதனால தான் நான் சிஆர்டி கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு சொல்றேன். இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டேவா இருக்கும், ஃபர்ஸ்ட் டே முன்னாடி டேஸா இருக்கும். இது கரெக்டா சிஆர்டி மேனிபுலேஷன் டே. தேர்ட் டே நீங்க உள்ள வரீங்க, வந்தோடனே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது, ஈஸியான மாடல்ல. தென் நான் சொல்லுவேன் எப்பவுமே 12 o'clock மேலே தான் எடுப்பேன். ஏஷியன்ஸ்ல நான் பெருசாக உள்ள வரமாட்டேன், ஏன்னா ஏஷியனும் லிக்விடியா இருப்பாங்க. லண்டன் 3 மேனிபுலேஷன் அடிக்கும்போது என்னோட என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ 12 o'clockல இருந்ததுன்னா ஓரளவுக்கு லண்டன் ஸ்டார்ட் ஆகிடும், மேனிபுலேஷன் வந்துடும். 12 o'clockலாம் இங்கே தான் வருது. அப்போ இந்த என்ட்ரி மிஸ் ஆகுறோன்னு கேட்பீங்க. நிச்சயமா அது மிஸ் தான். அதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு கிடைக்குது நம்ம தான் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, 12 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் பார்க்குறேன் என்ட்ரி இல்லை. அப்போ இந்த என்ட்ரி மிஸ் ஆனால் மிஸ் தான், சொல்ல முடியாது, நம்ம எடுத்தோம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிஸ்கியா உள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த ஏஷியன் வந்து எல்லாத்தையும் ஸ்வீப் அடிச்சானா நீ ஏஷியனே பார்த்துக்கோங்க. இப்போ எங்க பண்ணியிருக்கான் போல, ஓகே இதை எடுத்திருக்கான் 17 எடுத்திருக்கான். ஏஷியன்ன்றது 18 தான் ஸ்டார்ட் ஆகும், 17 ஏஷியன் கிடையாது, 18 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான லிக்விடிட்டி ஃபார்மேஷன் ரொம்ப அப்படியே கொச்செல்லாம் மார்க்கெட் கன்சல்டேட்லாம் பண்ணல. அப்போ மேபி நீங்க உள்ள இங்க 21 22 இருந்திருக்கலாம். ஓகேங்களா? தென் ஆர்டர் ஃப்ளோ நல்லா ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஓபி. இந்த ஓபி வந்து 12 o'clock தொட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க, 1 o'clock தொட்டிருக்கு. இப்படி எடுக்கணும். இந்த திங்கிங் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் டக்குன்னு அந்நேத்திக்கு வருமானு சொல்ல முடியாது. ஓகேவா? நானா இருந்தாலுமே நிச்சயமா அதை மிஸ் பண்ணுவேன். எடுத்து பழகணும், அதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பழகணும். சரியா? இப்போ நீங்க இங்க வைக்கிறீங்க, சீரியஸா ஸ்ட்ரிக்டா யாரும் வைக்காதீங்க. நீங்க இங்கெல்லாம் ஈஸியா சம்டைம் அடிச்சிருவான், நீங்க இங்கெல்லாம் வச்சாகணும். இதுதான் ஹண்ட். ஓகேவா? மேபி உங்களுக்கு ஆறா லைட்டா அடிப்படலாம், பட் அதெல்லாம் பார்க்க முடியாது ஸ்விங்ஸ்ல. இவ்வளவுதான் 3 ஸ்விங் ட்ரேடிங்னால 2 to 3 hour. நான் இதை இன்ட்ராடே பண்ணிட்டு போவேன் எப்போன்னு கேட்கலாம். பட் அப்புறம் எதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்னா, ஒன்னு டைம் டெஃபிஷியன்சியா இருக்கவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க. அப்படி இல்லை நான் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்றேன், சிஎஃப்டி ப்ராஃபிட்ஸும் என்கிட்ட இருக்குன்றவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க.
எல்லா சிஎஃப்டி ப்ராஃபிட்லயும் நீங்க ஒரே நேரத்தில் என்ட்ரி எடுத்துட முடியாது. இப்போ ஃபண்டிங் குரூப்ஸ் காப்பி ட்ரேடிங் சாஃப்ட்வேர் கொடுத்ததுனால வேணா பண்ணலாம். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை எதுவும் மொத்தமா எடுத்தாலும் லாஸ் பண்ண மாட்டேன்னு. இல்லைன்னா என்ன கேட்டா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நீங்க கையில வச்சிருக்கிறது நல்லது. ஸ்விங்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நேஷ்லயோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கோல்டுலயோ போட்டக்கூடாது. கொஞ்சமா டைவர்ஸ்ஃபையா இருங்க. ஜிபிபி யூஎஸ்டி கரன்சினா இப்படியா இருக்கும். ஓகே, கரன்சி இல்ல வந்து மொமெண்டம்லாம் வேணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. இதுதான் கரன்சி, இதுக்குள்ள தான் நீங்க ட்ரேட் பண்ணி ஆகணும். பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10% அவங்க வேல்யூ ஆனால் ரொம்ப பெரிய விஷயம். இது 5 தான். 10%ன்றதுலாம் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு ஆச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க, அதெல்லாம் இருக்கிறதே கிடையாது. இப்போ ஜிபிபி நம்ம போன வாரமே பார்த்துருந்தோம். இப்போ நல்ல ஐஆர்எல் இருந்தது. ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா இவர் தான் இஆர்எல். அந்த இஆர்எல் வரைக்கும் போய் தான் ஆகணும் மார்க்கெட். ப்ரீவியஸ் வீக் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதனால ஒரு யோசனை இருந்தது, மேபி மார்க்கெட் ஒரு கன்சல்டேட் ஆகும். ஏன்னா ரிஜெக்ஷன் இருந்தாலும் நியூட்ரலா முடிஞ்சு போச்சு இல்ல. இது எடுத்துக்கோங்க, டே டைம் ஃப்ரெண்ட். போஸ்ட் சிபிஐ தான் பார்க்க போகிறது. பிஃபோர் த சிபிஐ ஸ்விங்ஸ் வந்து ஹிட் ஆகுமா நமக்கு தெரியாது கைஸ், கொஞ்சம் ஒஸ்டாக தான் இருக்கும். மண்டே இதில் ஆர்டர் பிளாக்னு எதை சொல்லுவீங்க? இதான். ஓகேவா, ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஃபுல்லாக ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கீ லெவல். தென் இது வெனஸ்டே சிபிஐ. இப்போ பாருங்க டர்ஸ்டே என்ன பண்ணியிருக்கான். இது வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா, நீங்கள் அதோட தான் இருக்கீங்க. ப்ளஸ் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு அதை மார்க் பண்ணல. இது சிஆர்டி. நீங்கள் இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கணும். ஏன் ப்ரோ நான் இன்னமும் அங்கே எடுத்தே ஆகணுமானா, ஸ்டில் உங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. டிபி பெண்டிங் இல்லை, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ஆப்போசிட்ல பெண்டிங் இருக்கு, இங்கே ஹண்ட் ஆச்சானா இந்த லோ தானே. இது 3 ரிலேட்டிவ் லோஸா, ஹண்ட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் எதை லோன்னு சொல்லுவீங்க? இதுதான். இதுவே ப்ரீவியஸாக இங்கே ஹண்ட் ஆன லோ தான். ஸோ இது வரைக்கும் செல் ஆகணும்னா உங்களுக்கு அங்கே செல்லுக்கான பேட்டர்ன் இருக்கணும்ல. இது எது தெரியுமா சொல்கிறேன்? சிபிஐ மேக் பண்ண ஹை ப்ரோ, இதுவும் சிஆர்டி தான். நிறைய பேர் டவுட் பட்டு கேட்பீங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டேவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் சிஆர்டின்னு எடுத்துக்கிட்டா இதில் 1 ஹவரில் போனால் உங்களுக்கு எம்எஸ்எஸ் இருக்கணும். 1 ஹவரில் போகிறோம். அந்த 1 ஹவர் ஃபுல்லாக இது பாருங்க, இதான் இந்த டே தேர்ஸ்டே. ஓகேவா, இது ஃபுல்லாக எப்படி இருக்கு? ஒரு கன்சல்டேட்டிவாக இருக்கு. ஓகே, ஒரு கிளாரிட்டியே கிடையாது. அதிகபட்சம் என்ன சொல்லுவீங்க? இந்த எஃபிஜில் நான் என்ட்ரி போடணும்னு சொல்லுவீங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் இந்த எஃபிஜில் வந்து செல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்தோடனே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு க்ளோசிங் லெவலாவது வந்துருச்சுன்னு தோணணும். ஓகேவா, நீங்கள் செல் எடுக்கிறீங்க கூட வச்சுக்கலாம். எஃபிஜி உள்ளார பாடி க்ளோஸ் வச்சாலே முடிஞ்சுது, கஷ்டம் தான். ஓகே, எஸ்எல் தான் வாங்கியிருப்பீங்க. தென் இதை கம்பேர் பண்ணணும். டே வால்யூம் ப்ளஸ் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப்பு, அதை தாண்டி எஸ்எம்டி, இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேவா, டபுள் சைடு இருந்தால் குழம்புதுன்றீங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், போக போக வந்துடும். ஸ்விங் ட்ரேடிங்கில் 1 ஹவர் போதும், 4 ஹவர் வந்து கிளாரிட்டிக்காக. அகைன் சொல்கிறேன், என்ன நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. அப்புறம் ஒரு பெரிய இது பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுறீங்களா, அதை அப்படியே கம்யூனிட்டியில் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னும் நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்லாம். நம்ம எஸ்எல்ஏ வாங்கிட்டோம் கைஸ், ஐஎஃப்இஜியாக மாற்றி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க முடியுதா பார்க்கணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 12 o'clock எங்கே வருது? டிடிஓ ஓப்பனிங். இதான் டிடிஓ ஓப்பனிங். டிடிஓ ஓப்பனுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுப்பீங்க? ஒன்று இந்த ஓபியை ட்ரை பண்ணலாமா? இந்த ஓபியை பாடி க்ளோஸ் வைக்கணும். பாடி க்ளோஸ் வச்சு அப்புறம் தொடணும். இது கிட்டத்தட்ட சிஏஎஸ்டி, அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னா. நிறைய பேர் சிஏஎஸ்டினா என்னன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஓகே, எஃப்இஜி எப்படி? ஐஓஎஃப்இடி எடுக்கிறீங்கல்ல, 3 கேண்டில் எஃப்இஜி கிரியேட் பண்ணணும், 4வது எடுக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு கீ லெவல் ஆல்ரெடி இருக்கணும். ஓகேவா, ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு 4 ஹவரோ டே கீ லெவலோ இருந்து அதுலேருந்து 1 ஹவர் வரணும். அப்படி இல்லைன்னா ஹண்ட் ஆகிட்டு அதுலேருந்து வரணும். இப்போ இது ஹண்ட் ஆகுதா? அடுத்த கேண்டில் அந்த மாதிரி மாறிச்சு, அந்த கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சு உடனே மார்க்கெட் தொடுது. இந்த மாதிரிலாம் தான் பார்க்கணும் சிஏஎஸ்டி. ஓகே, நான் வேணா அது தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். நானுமே அதில் பெருசாக பாப்புலர் கிடையாது. பாருங்க டிஃபரன்ஸ். ஒரே ஒரு டவுட், சிஏஎஸ்டி சிஆர்டி இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றீங்களா? ஏன்னா நான் ஒரு பேட்டர்ன் வச்சு நான் பாட்டு ட்ரேட் பண்றேன், பட் அது என்ன மாடல்லாம் எனக்கு தெரியாது. சிஆர்டி சரி, அது வருங்க, நான் அதை சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ, இதெல்லாம் 6 ஆறாரு. பட் யாரும் எஸ் நீங்க பிளேஸ் பண்ணாதீங்க. இங்க பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பிரீத் கொடுக்கணும். ஓகே, கொஞ்சம் ரூம் கொடுத்தா வைக்கணும். ரொம்ப டைட்டா வச்சீங்கன்னா அவ்வளவுதான், அடிச்சிரும் சம்டைம். சிஏஎஸ்டினா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி எடுக்கிறதா? ஆர்டர் பிளாக் தான் ப்ரோ சிஏஎஸ்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, ஆர்டர் பிளாக் வந்து
இருங்க இருங்க நான் இதுதான் நான் சொல்றது. 5 மினிட்லயும் பண்ணுவேன், 1 மினிட்லயும் பண்ணுவேன். ஆமா, நான் உங்க என்ட்ரி மாடல் பார்த்துருக்கேன். எப்படின்னா ஒண்ணு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகுதா, அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆன பிறகு இங்க ஆர்டர் பிளாக்ல எடுக்கிறாங்கல்ல, இப்படி வந்து எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பதிலா அந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும் போதே எங்க பாடி க்ளோஸ் வைக்கிறானா அப்பவே எடுப்பாங்க. இந்த நான் எக்ஸ்பேன்ஷன் அப்படிதான் bro எடுத்துருவேன். நான் மார்க் பண்ணி வச்சிருவேன், அது வரும்போதே எடுத்துருவேன். சூப்பர். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஆப்ஷனல். இது நடக்குமா நடக்காதான்னு யாருக்குமே தெரியாது, சரிங்களா? இது ஆப்ஷனல். நான் எதுக்கு இதை வந்து அதிகமா ஸ்விங் ட்ரேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னா, ஸ்விங் ட்ரேட்ல வராது, 1 மினிட்ல 5 மினிட்ல கூட வரும், திருப்பி வந்து கூட போவோம். ஸ்விங் ட்ரேட்ல எனக்கு எம்எஸ்எஸ் வேணும், ரீட்ரேஸ்மெண்ட் வேணும்னா கிடைக்காது. ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் எடுத்ததுன்னா போயிட்டே இருப்பான். அதனால இதுல சிஆர்சி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். சிஆர்டின்றது வந்து ஒரு கேண்டில் ரேஞ்ச் மாதிரி வைக்கிறீங்க. இருங்க, இப்போ நம்ம பார்த்தது இங்க சிஆர்டி தான். நிறைய பேருக்கு சிஆர்டி டோட்டல் சூப்பர் டிஃபரன்ஸ் தெரியல. ரெண்டும் ஒன்று தான், லைட்டா டிஃபரன்ஸ் வரும், அவ்வளவுதான். அது அந்த ரோமியோ சொன்னதை வச்சு நான் சொல்றேன். இப்போ இது ஒரே ஒரு கேண்டில். இந்த கேண்டிலோடைய லோவை மார்க்கெட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. பாடி க்ளோஸ் ஆனா அது வேலிட் இல்லை. இதுவே விக்கு மட்டும் வந்து போச்சுன்னா அது வேலிடு. இந்த கேண்டிலோடைய லோவை தாண்டி பாடி க்ளோஸ் இல்லாம விக்கு மட்டும் வந்தா வேலிட் சிஆர்டி. கேண்டில் ரேஞ்ச் தியரி, ஒரே ஒரு கேண்டில் வந்து ரேஞ்சா அசியூம் பண்ணிக்கிட்டு, ரேஞ்ச்னா ஐசன் லோஸா அசியூம் பண்ணிட்டு அதோட லோ எடுத்தா அதோட ஹைக்கு மார்க்கெட் போகும் நீங்க எடுக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி பாடி க்ளோஸா இருக்கு, ஆனா இது ஸ்வீப் தான். யாருக்கு ஸ்வீப்? பக்கத்துல ஏதோ ஒரு கேண்டில், அது எத்தனாவது கேண்டில்னு தெரியாது, கொஞ்சம் தள்ளி போற கேண்டில், இது டர்ட்டில் சூப் பண்ணுவான். பக்கத்து கேண்டிலே ஸ்வீப் அடிச்சா அது சிஆர்டி, ஏன்னா அது ஒரே ஒரு கேண்டில் ரேஞ்சில் அடங்கிடும். அதுக்கு பதிலாக ஏதோ ஃபியூ கேண்டில்ஸ் தள்ளி போயிட்டு ஸ்வீப் அடிக்கிறான் அப்படின்னா அது டர்ட்டில் சூப். அவ்வளவுதான், நீங்க இப்படிதான் அதை டிஃபைன் பண்ணிக்கணும். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நீங்க சிஆர்டின்னு சொல்லுங்க, டர்ட்டில் சூப் சொல்லுங்க, பட் டெஃபினிஷன் இதுதான். சிஆர்டிக்கு எதனா பார்க்கலாமா? இதெல்லாம் பக்கா சிஆர்டி. இந்த ஒரே ஒரு கேண்டில் இருக்கான், அந்த கேண்டிலோட லோ எடுத்தான், இப்போ அந்த கேண்டலோட ஐ டார்கெட் பண்ணுவீங்க. இது சிஆர்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் சிஆர்டி. இது டோட்டல் சூப். பக்கத்து கேண்டில் எடுக்கல, பக்கத்து கேண்டில் கம்பேர் பண்ணா பாடி க்ளோஸ் ஏதோ ப்ரீவியஸா ஒரு 2-3 கேண்டில் 10 கேண்டில் கூட போகலாம், அந்த மாதிரி எடுக்கிறது. ஓகேங்களா? தென் இது சிஆர்டி. கேண்டில் 1 ஸ்வீப் ஆச்சு, கேண்டில் 2, கேண்டில் 3. இது எடுத்துக்கோங்க, இது டோட்டல் சூப். இந்த கேண்டில் எடுக்கிறேன், எனக்கு பாடி க்ளோஸ், ஆனா ப்ரீவியஸா போயிட்டு ஏதோ ஒரு கேண்டில் எடுக்கிறேன், எனக்கு அப்போ டோட்டல் சூப் வருது. இது டோட்டல் சூப். எல்லாமே அன்ட்டு தான், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவுதான். கிளியரா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ஆனா நான் இந்த மாடல்லாம் நான் யூஸ் பண்றது இல்ல ப்ரோ. நான் ஒன்லி நான் யூஸ் பண்றது எப்படின்னா, லிக்விடிட்டி எடுப்பேன். லிக்விடிட்டி எடுக்குதா என்னன்னு பார்ப்பேன், எஸ்எம்டி பார்ப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம் ரெண்டுலயுமே எஸ்எம்டி பார்த்துருவேன். அதுக்கப்புறம் அதுல சிஎஸ்டி, ஆர்டர் பிளாக், எஃப்இடி, இந்த 3 தான். அவ்வளவுதான் ப்ரோ. எப்படி வேணாலும் பார்க்கலாம், நம்ம இஷ்டம் தான் ப்ரோ. இப்போ சிஎஸ்டி டெய்லி லிக்விடிட்டியை நான் டார்கெட் வைப்பேன். அப்படின்னா ஆப்போசிட் சைடுல ஏதாவது ஒரு ரிவர்சல் பிடிஆர் ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அதை ஆமா ஆமா அப்படி இருக்கலாம் ப்ரோ. எல்லாருமே சொல்றது என்ன தெரியுமா, எல்லா பிளேயர்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு ஹண்ட் இருக்கணும். அந்த ஹண்ட் ஏன் இருக்கணும்னா, நீ திருப்பி ஹண்ட் ஆயிடக்கூடாது, எஸ்எல் வாங்கிடக்கூடாது, அதனால ஒரு ஹண்ட் இருக்கணும். அப்படியே ஆப்போசிட்ல பெண்டிங் லிக்விட் இருக்கணும். அப்பதான் மேக்னெட் மாதிரி பிரைஸ் வந்து எங்க போகுதுன்னு டெஸ்டினேஷன் அட்ராக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறானுங்க, ரீட்ரேஸ் பிடிஆர், அவ்வளவுதான். இதுதான் எல்லாரும் பண்றது. இல்லாம அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டே இப்ப கொஞ்சம் ஒரு 6 months 7 months கொஞ்சம் அந்த ஹண்ட் ஆக விட்டு எஸ்எம்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். எஸ்எம்டி பாக்குறீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எஸ்எம்டி நான் உங்களுக்கே தெரியும், நான் எஸ்எம்டி நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு ஆமா, இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இப்ப நான் எஸ்எம்டி இல்லாம நான் ட்ரேடே பண்றது இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். நான் முதல்ல எஸ்எம்டியே பார்க்க மாட்டேன். நீங்க தெரியும். அது நாஸ்டாக்ல அவ்வளவு லாசஸ் ப்ரோ. நான் ப்ரீச் பண்ணிருக்க அக்கௌண்ட். எனக்கு அப்ப என்ன புரிஞ்சதுன்னா, எனக்கு ஃபாரெக்ஸ் கோல்டு கூட பெருசா தெரியல, எஸ்எம்டி தான் நாஸ்டாக் கம்பல்சரி டிபி இட்டு. அதுக்கடுத்து எனக்கு என்ன பிரச்சனை வந்தது, கீ லெவல் இல்லாம எஸ்எம்டி பார்த்தா அவுட், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கினேன். ஒன்னு ஹண்ட் பிளஸ் எஸ்எம்டி இருக்கணும், இல்ல பிடிஆர் பிளஸ் எஸ்எம்டி இருக்கணும். எஸ்எம்டி வந்து வேலிடா இருக்கணும்னா இது இருந்தா தான் வேலிடா இருக்கும்னு தெரிஞ்சுக்கினேன். டபுள் சைட் எஸ்எம்டி வைப்போம் பாத்தீங்களா, அப்போ மட்டும் தான் கொஞ்சம் திணறும். அது எதுவும் பண்ண முடியாது, வின்னிங் ரேஷியோல ஒரு 30% லாஸ் இருக்கும்னா அது அம்மான்னு சொல்லிட்டு ஒத்துப்பேன். இதுதான் சிஎஸ்டி, டெய்லி சிஎஸ்டி. இது கீ லெவல் இருக்கு, பிளஸ் இது வந்து ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில். அந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கான், பாடி க்ளோஸ். தென் உள்ள வந்து டேப் ஆகிறான். இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு இங்கே என்ட்ரி எடுக்கலாம், டோட்டல் சூப் தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்வீப் வச்சு மறுநாள் உள்ள போகலாம். அப்படின்னா 4வது நாள் கூட நீங்க உள்ள போகலாம். இது 4 ஹவர்ல பாருங்க, கம்பல்சரி என்ன ஒரு பிடிஆர் இருக்கும். 4 ஹவர்ல ஒரே ஒரு எஃப்இஜி இருக்கு, அந்த எஃப்இஜி நீங்க இங்க பிடிப்பீங்க. பெரிய எஸ்எல்லா இருக்கும்,
அது எதுவும் பண்ண முடியாது. இல்லை நான் அவாய்ட் பண்ண ப்ரோனா இந்த 4 ஹவர்ல இருந்து 1 ஹவர்ல எதனா கிரியேட் ஆகணும். அது எப்பவுமே வரும். அந்த என்ட்ரி நம்ம பிடிப்போம்னு என்னால் சொல்ல முடியாது. சரிங்களா, மிஸ் கூட ஆகலாம், வராம கூட போகலாம். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு, ஓகே லக்கி, நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. இது ரொம்ப குட்டி எஸ்எல் வரும், ஒரு அக்செப்டபிள் ஆர்ஆர் வந்துடும் உங்களுக்கு. ஜேட் கேப் எஃபெக்ட்ஸ்லாம் போய் பாருங்க, வரலாம் எஸ்எல்லாம் பயங்கர பெருசா இருக்கும். அசால்ட்டா வைப்பார் அவர் பாருங்க எஸ்எல், ரொம்ப பெருசா வைப்பார். ஜிபிபி யூஎஸ்டி நல்ல வீக் தான். யூரோ ஜிபிபி ரெண்டுத்துலயுமே நல்ல ஸ்விங் ரேட்ஸ் இருந்திருக்கும். நீங்க கோல்டு கன்சிடர் பண்ணலாமா இதை கன்சிடர் பண்ணலாமா நீங்க இதே பார்த்துருக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோல்டு கன்சல்டேட் ஆகுதோ அப்பெல்லாம் ஃபாரெக்ஸ் வேலை செய்யும். ரெண்டுமே கன்சல்டேட் ஆகிற டைமும் வரும், பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ல பாருங்க கோல்டுல ஃப்ளோ இல்லைன்னா ஃபாரெக்ஸ்ல ஃப்ளோ இருக்கும், ஃபாரெக்ஸ்ல ஃப்ளோ இருந்தா கோல்டுல ஃப்ளோ இருக்கும். இது நான் இன்ட்ராடே பண்றது ரெண்டு நான் பண்றப்போ இன்ட்ராடே பண்றப்போ நான் பாப்பேன் ப்ரோ. அதாவது சில சமயம் கரன்சிலி மார்க் எல்லாம் பண்ணி வச்சிருவேன், ஆனா என்ட்ரி போட மாட்டேன். ஏன்னா நான் பண்றது இல்ல, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். சும்மா ஒர்க் ஆகுதான்னு பாப்போம்னு. ப்ரோ சீரியஸ்லி கஷ்டம் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் யூரோ ஜிபிபி கோல்டு 3 பண்ணிட்டு இருந்தேன், மேனேஜ் பண்ண முடியல, என்னால கஷ்டமாயிடுச்சு, பார்க்க முடியல. டாலர் கூட நான் பாக்குறது இல்ல, சில்வர் கோல்டு ரெண்டே ரெண்டு. கோல்டு பார்க்கும்போது டாலர் தேவையே இல்லை, அப்படியே பண்ணலாம். அது ரெண்டு மட்டும் தான் பாப்பேன், எஸ்எம்டிகா மட்டும் தான் சில்வர் பாப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுக்குமே பாக்குறது. சில்வர் மட்டும் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பான், செம வாலட்டைலா இருப்பான். கோல்டுல ஐ எங்கேயோ இருக்கும், இவங்க ஐ எங்கேயோ இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் வெறுப்பாகும். சில சமயம் திடீர்னு அப்படிதான் ப்ரோ பைத்தியம் மாதிரி போறான் ப்ரோ. ஆமா ரொம்ப மோசமா இருக்கும், ரெண்டையுமே எடுத்துருவான். ஆமா அப்போ கொஞ்சம் கடுப்பா தான் ஆகும். அப்ப மட்டும் விட்டுருங்க, கண்டுக்காதீங்க, நீங்க கோல்டு மட்டும் பார்த்து எடுத்துருங்க. அதை மேனிபுலேட் பண்றது ஈஸி ப்ரோ. மார்க்கெட் கேப் கம்மி இல்ல, சப்ளை அதிகம். இங்க வந்து சப்ளை கம்மி, டிமாண்ட் அதிகம், மார்க்கெட் கேப் பெருசு, எதுவும் பண்ண முடியாது கோல்டுல. இதான் டார்கெட். இது வந்து வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தென் டே டைம் ஃப்ரேம் எப்பவும் போல போஸ்ட் சிபிஐ தான். இதுல என்ன பண்ணான்றத பாருங்க, ஹிட் ஆயிட்டான் சிபிஐல, ஸோ எனக்கு ட்ரேட் இல்லை. திருப்பி கண்டினியூஷன் ஆகுமான்னு தெரியாது, சிஆர்டி தான், நான் இல்லைன்னா சொல்ல. நல்லா நோட் பண்ணி பாருங்க, நியூஸ் வீக்னு ஒன்று வந்துச்சு வச்சுக்கோங்களேன். நியூஸ் வீக் வாலடைல் வீக். வாலடைல் வீக் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கணும்னா பீரியட் இது டிஓஎல்ஸ் வந்து நல்லா பெண்டிங்ல இருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் வீக்கே வந்து மார்க்கெட் வந்து பீரியட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இந்த வீக் எக்ஸ்பான்ஷன் வீக்கா இருப்பான். அதுக்கடுத்தது நியூஸ் வீக். இந்த 2 வீக்லயும் 4 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். யூரோ ஜிபிபி ஏயு என்யூ எல்லாருமே வேற கமெண்ட்ரி வேற கமெண்ட் என்ட்ரியா இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதான் இன்ஸ்டியூஷன் பிளே. வேற கமெண்ட்ஸ்னா வெள்ளி கமெண்ட்ரி எல்லாத்துலயும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச யூரோ ஜிபிபி ரெண்டுத்துலயுமே டர்ஸ்டே தான் மார்க்கெட் ஸ்வீப் ஆச்சு, இதுலயுமே டர்ஸ்டே தான் ஸ்வீப் ஆச்சு. உங்களுக்கு ஃப்ரைடே என்ட்ரி வருது. இது வந்து எனக்கு ரீச் ஆனதுனால பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, திருப்பி போகுமான்னு. என்னையுமே இயு ஜியு ஃபர்ஸ்ட் கட்சி அதான் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மிச்ச பேர்லாம். எல்லா பேர்லையும் பாருங்க ஏஎம்டி பக்காவா இருக்கும் டோட்டல் சூப் பண்ணிட்டாலே. இதுல உங்களுக்கு இந்த ஃபேர்வெலி கேப் ஜஸ்ட் மார்க் பண்ணுங்க, தொற்றுருக்கு. இதுல நீங்க 17-18 எடுத்துதான் ஆகணும். ஏசியன் பேர் இதுல வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் ரீஎன்ட்ரிஸ்லாம் இருக்கு. நீங்க இந்த எஃபிஜி கம்பேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதுவே 21, 22 மார்னிங் 6:30-7:30 மணி ஆயிடும். இந்த பேர் பண்றவங்க அந்த டைம் அது எந்த ஆகணும். அதுக்கு அடுத்தது இது ஓபி, இதுதான் சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1 மினிட் தான் சிஎஸ்டி அதிகமாக ட்ரேட் பண்ணிருப்பாங்க. நாஸ்டாக் யூஸ் ஆகும், ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், அது டக்குன்னு நீங்க எடுத்துடணும். க்ளோஸ் வைக்கணும் கைஸ், அதுதான் சிஎஸ்டியோட கன்ஃபர்மேஷனு. அதான் நான் ஓபின்ட்டேன், ஏன்னா ஓபி அப்படி தானே பார்ப்போம். இது ஒரு 4.2 ஆர்ஆர். இது ஸ்ட்ரிக்டர்ஸ் எல்லாம் ஓகே தான், ஏன்னா இதான் ஸ்வீப் அடிச்சான். இந்த லோவை அவன் தான் ஸ்வீப் அடிச்சிருக்கான், கீழே எவ்வளோ இருக்கு. இந்த லோ எடுத்துனா அது மாதிரி நான் ஹோல்ட் பண்றதுக்கு அங்கே அர்த்தமே இல்லைல்ல, அதனால எனக்கு டைட்டஸ் ஃபிக்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் என்எஸ்டி. இது ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன், ஏன்னா மேலே ஃபுல்லாக லிக்விடிட்டி பெண்டிங், கீழே மட்டும் எடுத்துட்டானுங்க. கீழே எவ்வளோ வந்துருச்சு டேல இருக்கும், இது 1 hour டைம் ஃப்ரேம் சரிங்களா. கீழே வந்துட்டானுங்க, தெரியுதா ஃப்ரைடே. இப்போ இந்த கேண்டில கம்பேர் பண்ணும்போது தான் அவன் ஸ்வீப், ப்ரீவியஸ் கேண்டில் அவன் பாடி க்ளோஸ், இதான் டோட்டல் சோப். ப்ரீவியஸ் கேண்டிலுக்கே ஸ்வீப் தான் அவன் சிஆர்டி. ஓகே, பிளஸ் கீ லெவல் இது இருக்குது, சேர்ந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள். இதை ஃபர்ஸ்ட் வைங்க, ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஐயா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை வைங்க டிபியா, அதுக்கப்புறம் நீங்க ஓரளவுக்கு வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க ஹோல்டிங் பண்ணிருக்க முடியாது, ஆனா உங்களுக்கு தெரியணும்ல பார்ஷல் எங்க க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. இது ஈஸியா போயிடும். நான் எதுக்கு இது தெரியுமா சொல்றேன், இது க்ளோசிங் பிரைஸ், இது ஓப்பனிங் பிரைஸ், இது ஹை பிரைஸ், எல்லாம் 3 இடத்துலயும், அதாவது 3 ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கா, அங்க பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அவங்களோட ஸ்டாப்ஸ் ஆர் டார்கெட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை எடுத்துக்கலாம்.
டார்கெட்லாம் எதுக்கு ப்ரோ இவ்வளோ சொல்றீங்கன்றது வந்து உங்களுக்கு எப்போ தெரியுமா தெரியும்? நாஸ்டாக் எல்லாம் போயிட்டு 1 மினிட்ல ட்ரேட் பண்ணி பாருங்க. 1 மினிட்ல நல்லா ப்ராஃபிட் போயிருக்கும் மார்க்கெட்டு. என்னன்னே தெரியல, டக்குன்னு திரும்புவான். நம்ம கூட அது வந்து 1 ஹவர் வச்சிருப்போம், பி வந்து போயிடும் நினைப்போம், ஆனா மொத்தமா முடிச்சிருவான் நாஸ்டாக். அதெல்லாம் காரணம் அங்க டார்கெட்ஸ் ஓரளவு ரீச் ஆயிட்டு இருக்கும், அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். 1 ஹவர் 4 ஹவர்ல ரீச் ஆயிட்டு இருக்கும். விக் வச்சிருப்போம், அவன் பாடி ரீச் ஆயிட்டு திரும்புவான். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சரி, இது ஐஎஃப்இஜி. ஸோ இந்த ஐஎஃப்இஜில தான் மார்க்கெட் இங்கே நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போது நீங்க மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா நீங்க அப்படியே என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்க இந்த என்ட்ரி யாரும் எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் நான் ஆர்டர் ஃப்ளோக்காக போட்டேன். ஐஆர்எல் இஆர்எல் பார்க்குறோம், இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஐஆர்ல வந்து உங்களுக்கு வேலைக்கிழமை இது புதன்கிழமை வந்து 22 அது வேலைக்கிழமை ஏஷியன், சரிங்களா? அப்பயோ தொட்டுட்டான், நீங்க அப்பயோ கூட இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுதான் இன்னொரு பெனிஃபிட் ஐஆர்எல் இஆர்எல் பார்க்கறது. சிஆர்டி தான் பார்ப்போம், அதை நீங்க இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் கரெக்டாக சப்போர்ட் இருந்தால் போதுன்னு. தென் இவர் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஓபியா இருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய ஃபேராலி கேப், இவ்வளோ டைனி ஃபேராலி கேப்லாம் மார்க்கெட் வரும்னு நினைக்காதீங்க. இங்க வந்திருக்கா அதுவே பெரிய விஷயம், நீங்க அதே எடுத்துட்டு போகலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேராலி கேப் வரும்னு கூட நான் எடுக்க மாட்டேன். என்னோட பாயிண்டா இருந்தால் நான் இதில் வச்சிருவேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் உடச்சாச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு, கரெக்டா போயிடுச்சு. திருப்பி தொடுது அப்படியே எடுத்துடணும். இந்த ஃபேராலிக்கா போறோம் நான் அது வெயிட் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்க இங்க வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணவன் வந்தான். இதுக்கப்புறம் லோ இருக்குதுன்னா பீரியட் தான் இருக்கு. ஸோ இந்த லோ தாண்டும் போது நான் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஐஆர்எல்லாம் என்ட்ரி இங்கேயே கைஸ். நீங்க சிஆர்டி பாக்குறீங்கன்னா என்ட்ரி கொஞ்சம் தள்ளி வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். 21 உங்களுக்கு கில் ஜோன் தான் ஏஷியன் பொறுத்த வரையும். அதான் உங்களோட என்ட்ரி டைமிங் அப் டு இது. நான் உங்களுக்கு இப்போ சொன்னது புரியுதா? டெய்லியிலே நான் பார்த்து சொன்னேன்ல, ஒரு க்ளோஸு, ஒரு ஓப்பனு, ஒரு ஹைன்னு இங்க இருக்கு பாருங்க. இதுல ஓவராலா நான் எப்பவும் போலாம் பண்ணுவேன், இந்த பாடியை தான் வச்சிருவேன். அப்படின்னா இட்டு தெரியுதா? ரொம்ப ஜஸ்ட்ல போய் இட்டு அது ஹிட் ஆகலாம் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இருக்கிறது போகணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்ட் வீக்கா? இதனால செகண்ட் வீக் தேர்ட் வீக் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றது. என்ன பேரத்தை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 3 நாள் வெறுப்பாக தான் இருக்கும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் 3 நாள் வெறுப்பாயிடுச்சுன்னா விட்டுறீங்க. நான் நிறைய பேர்கிட்ட அதை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 3 நாள் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சா அந்த வீக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, கிடைக்கலாம் வீக்கே மோசம் நினைக்கிறீங்க. ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்கு. அன்டில் மார்க்கெட் எண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, சரி, இங்க ஐஆர்எல் இது எப்போ கிரேட் ஆச்சு? ஃப்ரைடே நைட் 12 மணி வரையும் உட்காந்துருப்பேன், கிடைக்குதா? நீங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. இந்தியன் டைம்ல ஃப்ரைடே 8:30 மணி ஆயிடுச்சு, அதனால ட்ரை பண்ண மாட்டேன். நீங்க எக்ஸ்ட்ரீம். நான்லாம் 11 மணி 11:30க்கெல்லாம் என்ட்ரி போட்டுருக்கேன். எனக்கு தேவை அது நடக்கணும்னா நடக்கணும், அவ்வளவுதான். நிறைய தடவை ஒர்க் கரெக்ட் தான், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க டேட்டா உங்க கையில மினிங் ரேஷியோ இருக்குன்னா ஓகே தான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பெரிய இம்பாக்ட் இல்லை, ஓகேவா? ஐஆர்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சு, பட் அந்த ஐஆர்ல பார்த்துக்கோங்க. யூஎஸ்டி ஜேபி வந்து இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இது ஆக்சுவலா இது வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா, ரொம்ப மோசமாயிடுச்சு. 1980 லெவலுக்கு போயிடுச்சு. அவன் கரன்சி அவ்வளவு வீக் ஆயிடுச்சு, நம்ம கரன்சி அவ்வளவு வீக் ஆனா இப்ப திடீர்னு ஒரு ஃபியூ மந்த்லயே நம்ம பாட்டுக்கும் ஒரு 120 ரூபா வந்துட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஜாலியா இருப்போம். ஃபாரெக்ஸ் ஸ்டேட்டஸ்லாம் டாலர்ல இன்கம் பண்ற எல்லாரும் ஜாலியா தான் இருப்பாங்க. பட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, பசங்க வெளில படிக்க வைக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் டாலர் ஏறிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஜப்பான்ல ஏறின பிறகு அமெரிக்காவே அவனுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல இறங்கி அவனோட பாண்டை செல் பண்ணான். இது எப்படின்னா, இது வந்து பாண்ட் மார்க்கெட் இருக்கு அமெரிக்கால. பாண்ட் மார்க்கெட் வந்து சைனாவும் ஜப்பானும் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கான் அமெரிக்காவோட பாண்டை. கவர்மெண்ட் கடன் வேணும், பாண்ட் எழுதி தந்துடும், நீங்க கடன் கொடுப்பீங்க, அது அவன் இன்ட்ரெஸ்ட் தருவான். 1 ட்ரில்லியனுக்கு மேல வச்சிருக்காங்க இவனுக்கு 2 பேரும் தனித்தனியாவே. சைனா ஒரு 1 ட்ரில்லியன், ஜப்பான் ஒரு 1 ட்ரில்லியன். யாரு? அமெரிக்காவோட பாண்டை. ஓகே, பாண்ட் இறங்கி நீங்க விற்கிறீங்கன்னா அவன் திருப்பி டாலர் தரணும். டாலர் சப்ளை அதிகமாகும் போது கீழே விழும். அதனால இந்த ஃபால் வந்தது. இது வந்து என்ன சப்போர்ட் பண்றதுக்காக ட்ரம்ப்பே ஒத்துக்கிறாரு, நாங்க எண்ணுக்கு வந்து ஹெல்ப் என்ன பண்ணுவோம், திருப்பி அதை பண்றது தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே தன்னோட பாண்டையும் வித்துது, ஜப்பானை கொஞ்சம் வித்து அவன் கரன்சியை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். பட் அப்போ ஒரு 150 கிலோ வந்தா இன்னும் ஸ்டேபிளா இருக்கும். தெரியுதா? நீங்க எதுவுமே ட்ரை பண்ண முடியாது, கம்மனு விட்டுருவோம். நோ ட்ரேட்ஸ். பெரிய பெரிய வீக் ரிஜெக்ஷன்ஸ் வருதுனாலே மார்க்கெட்ல வந்து பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் போட்டி போடுறாங்க. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம பண்றாங்க. ஹண்ட் இருக்காது அங்க, நல்லா கவனியா, ஹண்ட் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி அங்கங்க இருக்கும். அதெல்லாம் நீங்க விட்டுறணும். ஃபண்டமெண்டலா யூஎஸ்டி ஜெப்பே விட்டுறணும், அவ்வளவுதான். பிடிசி இது ரொம்ப நாளுக்கு எப்படி சொல்றது, செத்து போச்சு. பிடிசி என்ன பண்ணுனே தெரியல, காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது இல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. நானும் பாக்குறேன், அது மந்த்லி டார்கெட் ரீச் ஆச்சுதான். அதுன்னு 1 மாசம் ஆகியும் ஒண்ணும் இல்லாம இருக்குமா? 1 மாசம் ஆச்சு, இன்னமும் ஒன்றும் இல்லை. இந்த ஐஆர்எலுக்காவது போகும்னு பாக்குறேன், அங்கேயும் போல. ஃபுல்லா எடுத்துடலாம்.
ஓகே, இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் மந்த் ஐ, அது உங்களுக்கு மந்த்லி ஐஆர்எல். டெம்ப்ளேட்டை காணும். சரி, வீக்லி இந்த ஐயத்தா ப்ரீவியஸ் மந்த் ஐ போயிடலாம், உங்களுக்கு ஐஆர்எல் டேப் ஆகிடும். ஆனால் வீக்லியில் ஐஆர்எல் இருக்கு. இந்த மாதிரி வந்தாலே செம்ம குழப்பமா இருக்கும், வெறுப்பாகும். சரி, இந்த ஐக்கு இது சிஆர்டி போட்டா கூட இந்த லோவாக வரணுமா? அதுவும் வரல. அது 3 வாரமா வரல. 3 வாரமா ஒரு வீக்குள்ள ஒரு வீக், ஒரு வீக்குள்ள ஒரு வீக், ஒரு வீக்குள்ள ஒரு வீக்னு இருந்தா எப்படி ட்ரேட் பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கும் ட்ரேட் பண்ணவே. இப்படிதான் இருக்கு. நான் அதுக்கு பிடிசி சேர்த்து எடுக்கிறேன்னா, பிடிசி ஸ்விங்ஸ் நல்லா இருக்கும் கைஸ். ஒன்ஸ் கிளம்புச்சுன்னா சூப்பரா போயிட்டு இருக்கும். அவனுக்கு ஆஃப் மார்க்கெட் உனக்கு கிடையவே கிடையாது. சாட்டர்டே சண்டேவும் லீவ் கிடையாது. 24 ஹவர்ஸும் ஓடும், 23 ஹவர்ஸ்னு கிடையாது. ஸோ லிக்விடிட்டியா போனாலும் புஷ் பண்ணுவானுங்க, நல்லா போகும் மார்க்கெட். இந்த வரலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, தென் இதை வந்து சிஆர்டியான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. சிஆர்டி இருந்தாலும் எடுக்க மாட்டேன். இப்போ பாருங்க, இப்படி இப்படி ஆச்சா. ஏன் எடுக்க மாட்டேன்னா, எனக்கு இந்த சாட்டர்டே சண்டேஸ் மேல பெருசாக நம்பிக்கை இருக்காது. லோ வால்யூம்ல கிரியேட் ஆயிருக்குமா, அது போகுமா போவாதான்றது வந்து எனக்கு யோசனையா இருக்கும். இங்க போயிருக்கு, நல்ல என்ட்ரியா தான் இருக்கு. பட் பர்சனல் வியூ நான் எடுக்க மாட்டேன். மண்டே டு ஃப்ரைடேஸ்க்குள்ள என்ன கிடைச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும். அப்பதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நம்ம கன்விக்ஷன் இல்லைன்னா ஒரு மாதிரி நோண்டிட்டே இருப்போம், அது போகுமா போவாதான்னு சொல்லிட்டு. அக்செப்டபிள், இதெல்லாம் லிக்விடிட்டி தான். இது எத்தனைக்கு ஈக்குவல் லோ தான். உங்களுக்கே தெரியும், அது பல வீக்கா நின்று இருக்கு, அது ஈக்குவல் லோ தான். சரிங்களா? ஈஸி ட்ரேட் அதாவது எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ட்ரேட். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கன்சல்டேஷன் விட்டு மார்க்கெட் வெளியே வருதா இந்த இடத்துல, இந்த எஃப்யூஜி ரிஸ்கி, அது எடுக்கவங்க எடுக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி தான். ஃபர்ஸ்ட் இந்த கன்சல்டேஷன் பிஎஸ் எடுத்தான், நீங்க உடச்சு வெளியே வரத்துனா இதை தான் பார்க்கணும். வெளியே வந்துட்ட பிறகு எங்க ப்ரோ எடுக்கிறது, திருப்பி மேலே ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி கொஞ்சம் போறான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஓவராலா கொஞ்சம் நல்லா பாருங்க. கன்சல்டேஷன்ல அப்க்ளோஸ் கேண்டில்ஸும் இருக்கு. மேபி 4 ஹவர் அது ஓபியா இருக்கும். காணும் சூப்பர், 4 ஹவர் ஓபியா ரிஜெக்ட் ஆகல, அவ்வளவுதான் கைஸ். அப்ப நான் என்னோட மாடல் நாங்கள் ட்ரை பண்ணி தான் நீங்க என்ட்ரி இருந்திருக்காது. நான் அந்த கன்சல்டேஷன்ஸோடைய ஓவர் ரிஸ்கி ஜோன் இந்த மாதிரிலாம் வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்விங்கு நான் ரிஜெக்ஷனாகவும் பார்த்தேன், வந்திருக்காது. அதிகபட்சம் இதெல்லாம் ஓபி கிடையாது, நான் சொல்லிடுறேன். இது ஓபி கிடையாது, இது ஓபி கிடையாது. இந்த ஒரு கேண்டில் தான் உங்க ரேஞ்சை ஃபுல்லா ஹோல்ட் பண்றான். ஸோ நீங்க இதை தான் வந்து ஓபியா கன்சிடர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வச்சு பார்க்கலாம். நியர்லி வந்திருக்கா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ். நான் கொஞ்சம் தான் இறக்கி போடுவேன். 11 கூட எனக்கு ரீச் ஆகுது. நான் 10 பாயிண்ட் இறக்கி போடுவேன், அவ்வளோதான். இங்கே 64,900 இருக்குன்னா ஒரு 10 பாயிண்ட் இறக்கி நான் 890 அந்த மாதிரி வச்சிருப்பேன். அதான் நியர்லி வந்து போயிருக்கு, அவ்வளோதான். இதுதான் என்ட்ரி போடுறதா இருந்தா. ஃபர்ஸ்ட் டிபி ஓவர் லிக்விடிட்டியா இருக்குல்ல இது, ஏன்னா இங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணி விடாது, அப்படியே விழ வச்சிடும் இந்த பக்கம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது கன்ஃபார்மாக வரணும் தான். பட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் ரியாக்ட் ஆகணும்னு தெரியல. இது ஈக்குவல் லோ, இதுல இருந்து நான் பை போறதுலாம் சுத்தமா யோசிக்க மாட்டேன். நியர்லி வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்சல்டேட் ஆகி நின்றுட்டு இருக்கு. இப்போ ஓடிட்டு தான் இருக்கு. மேபி நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகும்போது ரைட்டா அப்படி அடிச்சுட்டு விட வரலாம், பார்ப்போம். சரிங்களா? பட் பிடிசியும் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. நல்ல பேர் தான் இது. தட்ஸ் இட். இதான் இந்த வீக்கோட ஸ்விங் ட்ரேட். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ப்ரீமியம்ல இருக்கானுங்க. யூரோ, ஜிபிபி, கோல்டு எல்லாரும் ப்ரீமியம்ல இருக்கானுங்க. ஆனா அங்க செல் ஆகிறதுக்கு வந்து பெருசா எதுவும் கிடையாது. ஸோ கோல்டு எல்லாமே நான் அப்படியே கண்டினியூ பண்ணணும் தான் பாக்குறேன். டாலர் இன்னும் வீக் ஆயிட்டு மிச்சதெல்லாம் கண்டினியூ பண்ணணும், புல்லிஷ் மூவ்மெண்ட்டா கண்டினியூ பண்ணணும் பாக்குறேன். பட் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா ஒரே வழி தான், எதனா ஃபண்டமெண்டல்ல வாரு, அது வந்து ஆயில் பேஸ்ட் ஈரான் வார் இருந்ததுன்னா அப்போ கோல்டு வந்து வீழ்ந்துடும். ஆயில் இன்ஃபிளேஷன், ஆயில் வந்து ஏறிச்சுன்னா இன்ஃபிளேஷன் ஆகும். தென் இன்ஃபிளேஷன் ஏறிச்சுன்னா டிஎக்ஸ்ஒ ஏறும், மிச்சம் எல்லா பேர்ஸும் பியரிஷ் ஆயிடும். இந்த சினாரியோ தான் 3 மாசமாவா, February 28 இருந்து இதான் பிளே ஆகிட்டு இருக்கு. 5 மாசம் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நியூஸஸ் கிடையாது. ஐ மீன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் கிடையாது பெருசா. அதை பத்தி எதனா ஸ்பெகுலேஷன் இருந்தால் மார்க்கெட் நல்லா இருக்கும். மற்றபடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோல்டு, EU, GU. அதுக்கப்புறம் தான் வேற எதனா செட்டப்ஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.